சசிகலா தோக்குது ஜெயிக்குது அது வேற விஷயம். நான் சசிகலாவுக்கு வேலை பார்த்தி தோக்குது ஜெயிக்குது அது வேற விஷயம். நான் ஆட்டை காசு வாங்கலப்பா, எங்கள் மனசாட்சி கூட வேலை பார்த்தேன். நின்றா தோக்குறா ஜெயிச்சா ஜெயிக்கிறேன்னு நாங்கள் வேலை பார்த்தோம். ஆனால் நீங்கள் எங்கே நீங்கள் 4000 கோடி பிஜேபி கட்ட வாங்க. இப்போ என்னாச்சு? 4000 கோடி புதுசாக போச்சு. உங்கள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு அத்தனை விசில் குத்தி தள்ளிட்டேன். வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி முடிவு வந்துருச்சு, தேர்தல் ரிசல்ட்டு. தமிழ்நாடே கிழி எடுத்து போச்சு. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு ஏன்னு கேட்டால், போன தேர்தலில் திமுக 1,68,00,000 ஓட்டு வாங்குச்சு. அதிமுக 1,40,00,000 ஓட்டு வாங்குச்சு. ஏறக்கூட 25 லட்சம் ஓட்டுத்தே ஒரு ஆட்சிக்கும் ஆட்சி போனவனுக்கும் ஆட்சி வந்தவனுக்கும் உண்டான இது. திமுக ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி தேர்தல் 50 வருஷமா இது வரைக்கும் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக இப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு சரியான தீர்வு இனிமேல் இவங்க 2 பேர்தே நீ மாற்ற யாருமே வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையெல்லாம் இருந்துச்சு. விஜய் வந்தார். இங்கிட்டு இருக்க ஒரு தூக்கி போடல. விஜய் ஒரு துரும்பு அசைச்சு பார்க்கல. அந்த நாட்டில் என்ன பண்ணாரு? ஒன்றுமே செய்யலை. சினிமாவில் நடித்தார். நான் அரசியலில் வரப்போறேன்னாரு. அரசியலில் வந்தார், நின்றாரு, ஆட்சி பிடிச்சார். இது எங்கே இருந்து பாருங்களா? இது திட்டமிடாத வேலை இல்லை, திட்டமிட்ட வேலை தான். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதே நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டார். இங்கே வா, நம்ம அரசியலில் இறங்குறோம், களத்தில் நிற்கிறோம். அமித்ஷா போட்டு வா வா வான்னு போட்டு நொம்பப்படுத்துறாங்க. சரி, இருந்தாலும் சாமியாரை போடுங்க. இவங்க போட்டு ரொம்ப தாங்க மாட்டாங்க. சரி, கட்சி ஆரம்பிச்சிடும், வா, நான் செலவழிக்கிறேன். அமித்ஷா பணம் தானே உனக்கு பிரச்சனை, நான் செலவழிக்கிறேன், நீ வா, நம்ம உன்னாலதான் கட்சியை மாற்ற முடியும். ஏன்னா எல்லா கட்சியில இருந்து உடைச்சா மட்டும்தான் ஒரு ஆள் ஆட்சிக்கு வர முடியும். இப்போ விஜய் உடைச்சிருக்காரு, எந்த கட்சி உடைச்சிருச்சு? திமுக ஓட்டு உடஞ்சி உள்ள வந்துருச்சு, அதிமுக ஓட்டு உள்ள உடஞ்சி வச்சிருச்சு, சீமா ஓட்டு உள்ள வந்துருச்சு. எல்லா கட்சி ஓட்டு விழுந்த கட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அந்தந்த கட்சி ஓட்டு அந்தந்த கட்சிக்கு இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. அப்போ ரஜினிகாந்த் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாரு. சொல்லு, விஷயத்தை சொல்லு. நம்மகிட்ட ரசிகர் 17% பேர் இருக்கான். ஆனால் திமுக பெரும் சக்தி, அதிமுக அதை விட சக்தி. இப்படியாக மீட்டிங்கில் வச்சு ரூமுக்குள்ளே வச்சு இருக்கிறவனை பூரா அவர் ரசிகரை பூரா மண்டையை உடச்சி விடுறாரு. நம்ம எப்படி இதை ஜெயிக்கிறது? முடியாது, இப்படியாக சொல்லி குழப்புறாரு. அதனால எனக்கு வயசாயிடுச்சு. அவர் சொல்ல விஷயம் எனக்கு வயசாயிடுச்சு. அதனால அரசியலும் நடக்கணும், எடுத்தவனே ஆட்சி பிடிக்கும். அதுக்கு கொண்டு யோசனை இருக்கா அப்படின்னாரு. பைய ஆட்சி பிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு வயசு 72. அடுத்த இடத்துல மண்டை போட்டு போயிடுது. நீண்ட காலம் இருக்க மாட்டேன். உங்களை கொண்டு போய் செலவழிச்சு நட்டாத்தில் விட நான் தயாராக இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, இது உடனே கட்சி தொடங்குறோம், உடனே ஆட்சியை பிடிக்கணும். இது ஏன் பிளான்? அப்படி உங்க திட்டம் இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கே இறங்கிடுவோம் அப்படின்ட்டு. இருக்கக்கூடிய கட்சிக்காரன் பூரா முடிக்கிறான் பக்குன்னு. இது என்னடா புது கதையா இருக்கு? உடனே கட்சி ஆரம்பிச்சு உடனே எப்படி ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு அவர் கரெக்டாக பேசுறாப்புல. உடனே கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சியை பிடிக்கணும். அடுத்த வருஷம் பிடிச்சி போடலாம் அப்படின்னு நினைச்சா நடக்காது. ஏன்னா வயசு 72 நான் செத்து போவேன். அதை பார்த்துக்க. எனக்கு இந்த வயசுல திட்டத்தை சொல்லுங்க. இவங்களுக்கு பூரா என்ன தெரியும்? பக்குன்னு முடிக்கிறாங்க ரூமுக்குள்ள. எங்களுக்கு நீங்க சொல்ற ஒண்ணுமே புரியலை அப்படின்ட்டு நம்ம கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, நம்மகிட்ட இருக்கிறது 17% ஓட்டு. அந்த கட்சி அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஓடி வச்சிருக்கேன், இந்த கட்சி இத்தனை ஆயிரக்கணக்கான ஓடி வச்சிருக்கேன், நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போனார். இப்போ ரஜினிகாந்துக்கே இந்த முடிவை பார்த்து நைட்டு தூங்கி இருக்க மாட்டார். ரஜினிகாந்தே தூங்கி இருக்க மாட்டார். எப்படிடா இது? எல்லா கணக்கையும் அப்பாற்பட்டு தவிடுபடி ஆகி போச்சே, இது எப்படி ஆச்சு? ஏன்னா ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய பலம் வேற, விஜய்க்கு இருக்கக்கூடிய பலம் வேற. அன்னைக்கு ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய பலத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு விஜய் எல்லாத்தையும் தாண்டி அவராட்டு குப்புக்குன்னு வந்தார். எல்லா கட்சிக்காரும் ஓட்டு போட்டேன், அவர் வாட்டுக்கு வந்தார், ஜெயிச்சார். அவ்வளோதான், ஆட்சி பிடிச்சிட்டார். 110 சீட்டு. போகிறேன் பூரா வர்றேன் பூரா ஆதரவு கொடுப்பேன். அது வாட்டுக்கு ஆட்சி 5 வருஷம் ஜேன்னு ஓடும். இந்த விஜய் அரசியலில் ஏன் வருவார்னு நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வந்திருந்தாரு அவங்க அப்பா. வந்தோடனே என் மகன் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னாரு. எல்லாரும் கூட அதை கவனிக்கிறா, நான் கவனிச்சேன். சொன்ன உடனே அதே போல் இப்போ நடந்து போச்சு. அதே ஒரு ஜோசியர் சொன்னாங்க, அங்கே வேலை வாங்கினேன், இங்கே சீரடி சாய்பாபா கோயில் போட்டு அதுன்னு சொல்லி ஜெகஜோதியா ஓடுன்னு வரட்டிட்டார். இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? அந்த கேரளா மந்திரவாதி என்ன சொன்னேன்? எப்போ குடும்பத்தோட பேரம்பேத்தியோட எப்போ அதிமுகவுக்கு தலைமை ஒருத்தர் வர்றானோ அப்போ அந்த கட்சி அழிஞ்சிச்சுன்னு பார்த்துக்கன்னு எம்ஜிஆர் சொல்லி வச்சிருக்கேன். கேரளா மந்திரவாதி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். கட்சி அழிஞ்சு போச்சு. எங்கே போய் நிற்கிது? 52 சீட்டுக்கு வந்துருச்சு. எப்போ எவ்வளோ எடுத்த? 186 சீட்டு பிடிச்ச கட்சி 52 சீட்டுக்கு வந்துருச்சு. இனி அந்த 52 சீட்டில் இவர் கட்சிக்கு 47 46 இருக்கும். இதாக இருக்க போது உடச்சிடுவாங்க. 10 பேர் கூடவே 20 பேர் சேர்ந்து உடச்சிடுவாங்க கட்சியை. நீ என்னப்பா, நீ கட்சி வச்சிருந்தா எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டியதாப்பா ரோட்டில். என்ன காரணம்? ஓபிஎஸ் உங்களாலே போனார், செந்தில் பாலாஜி உங்களால் தான் போனார், ஒருத்தர் கன்னடி உங்களால் தான் போனார், எத்தனை பேரும் உங்களால் தான் போனாங்க. அவர் செங்கோட்டையை உங்களால் தான் போனார், வெளியே விட்டார். சின்னம்மா கூப்பிட்டு பார்த்து திரும்பி கூட பார்க்குறேன். ஆக மொத்தத்தில் கட்சி அழிக்கிறது வெளியாள் கிடையாது, நீங்கள் இதே அழிக்கிறீங்க. உடனடியாக உங்களை கட்சியை நிற்கிட்டு பிரச்சனை வரப்போகுது கட்சிக்குள்ள. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க?
எடப்பாடி பழனிசாமி கட்சியை நீக்க போகிறாங்களே, பிரச்சனை வரப்போகிறீங்க. தோத்தா வெடிச்சிருக்கேன் பூகம்பம். இங்கேயும் இல்லை, எல்லா நாட்டிலும் வெடிக்கிறது. உங்கள் கட்சியும் இல்லை, எல்லா நாட்டிலையும் கட்சி தோத்துக்கிட்டே வந்துச்சா வெடிச்சு வெடிகுண்டு வச்சுருவாங்க. நீயே அமைதியாக இருப்ப. இப்போ வீட்டுக்கு அதிமுக அறிவாலயத்தை காரியாலயத்தை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதான் வெடிக்க வேண்டியது. நீயா வெடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது யார் எப்படி வெடிச்சிடும்? இப்போ இந்த தோல்வியிலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிற போறீங்கிற கற்றுக்கிறதா நீ ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் கேரளா மாந்திரவாதி சொன்னது மாதிரி குடும்பஸ்தியை வந்து இந்த கட்சியை அழிப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி குடும்பஸ்தியை வந்து கடைசியில் அவங்க இந்த கட்சி முடிஞ்சே போச்சு. இப்போ விஜய்க்கு 10 சீட்டு தான் கம்மி. இந்த ராகுல் காந்தி ஆதரவு, கம்யூனிஸ்ட் போனவன் வர்றதை எல்லாத்தையும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. உள்ளெல்லாம் தேவையில்லை, உள்ளெல்லாம் கொடுக்க விட மாட்டார் அவர். வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருவேன். வெளியிலேருந்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அதிமுக வந்து ஒரு 25 பேர் நான் வந்து கட்சியில் சேர்றேன். ஒரு எம்எல்ஏ இருக்குது, 25 எம்எல்ஏக்கள் அப்படியே வருவேன், கிளச்சி வருவேன். கிளச்சி இந்த சுழற்சியிலாம் நீங்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறது? எப்படி தாக்கு பிடிக்கிறது? அரசியலில் பாரதிய ஜனதாக்காரன் பேச்சை கேட்காதே நான் படித்து சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவேன் நான் சொன்னேன். ஏன்னா அது உன்னே கபடிகரம் பார்க்குறேன் அப்படின்னு படித்து சொன்னேன். இந்த இங்கே போய் நிற்கிது, அவனா வந்து ஆட்சியை பிடிச்சாப்புல ஒரு போனாப்புல, அது வேற விஷயம். ஆனால் உங்கள் கதை என்னப்போ முடிச்சு? அவன் போட்ட திட்டம் ஆரடிச்சா என்ன? உங்களை பலகீனப்படுத்தினா அறிஞன், உங்கள் கட்சியை பலகீனப்படுத்தினா அத்தனை பிஜேபி காரங்க. நீ இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை. சசிகலாவை ஈக்க சொல்லி குரலில் கத்தி வைக்கிறேன். ஓபிஎஸ் கத்தியை கழுத்தில் வைக்கிறாங்க. சசிகலாவை நீக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி போடுற சசிகலாவே போடுது. திருப்பி சசிகலாவை ஒட்டு முறுக்க அவருக்கு அந்த அம்மா பொதுக்குள்ள பிடிச்சி தூக்குறாங்க. நீ தூக்குற, அவனை தூக்கு, இவனை தூக்கு, இவனை தூக்கு, அவனை தூக்கு, உங்களை தனிமாரம் ஆக்கிட்டாங்கல்ல கடைசியில். இப்போ எங்கே போய் நிற்கிது அதிமுக? சசிகலா தோக்குது ஜெயிக்குது, அது வேற விஷயம். நான் சசிகலா காலவாத்தி தோக்குது ஜெயிக்குது, அது வேற விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல, 4000 கோடி வாங்கி தானே பிஜேபியில் நின்றீங்க. நீங்கள் தோத்தியா? நான் கேட்குறேன். நாங்கள் ஆட்டை காசு வாங்கலப்பா, எங்கள் மனசாட்சி கூட வேலை பார்த்தேன். நின்றா தோக்குறா ஜெயிக்கிறேன்னு நாங்கள் வேலை பார்த்தோம். ஆனால் நீங்கள் எங்கே நின்னா நீங்கள் 4000 கோடி பிஜேபி காட்ட வாங்கினீங்க. இப்போ என்னாச்சு? 4000 கோடி புதுசாக போச்சு. உங்கள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு அத்தனை விசில் குத்தி தள்ளிட்டேன். அப்போ என்ன, உங்கள்கிட்ட ஒரு கோவம் இருக்குது. உங்கள் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. பிஜேபி மேலேயோ அதிமுக மேலேயோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அவரே புதுசாக ஒரு ஆள் போட்டுருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி குத்தி சொல்லிட்டு போட்டேன். இப்போ என்னாச்சு? ஆட்சியில் இருந்த கட்சி திருப்பி எதிர்கட்சியாக வந்துருச்சு. ஆட்சியிலே இல்லை. நீங்கள் இப்போ கடைசியில் 3ஆவது போயிட்டு அடுத்தடுத்து நீ துறைச்சிருவேன். அவ்வளோதான். 25 எம்எல்ஏ வளர போகிறேன் உங்களை விட்டு. அதிமுகக்குள்ளே இப்போ உங்களை நீக்கணுமே, 25 மாவட்ட செயலர் உங்களை நீக்கணுமே. அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கதை கட்ட போகிறாங்க பாருங்க. நீங்கள் இந்த சுழற்சியில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சுழற்சியில் நீங்கள் தாக்கவே பிடிக்க முடியாது. அதனால தான் இப்படிலாம் நடக்குது போல. சரி பாப்பா, எப்படியோ விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காரு. அவருக்கு 8ஆம் நம்பர் இருக்கிறது சார்பாக எங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம்.